உன்ன மாதிரி திடீர் தலைவனுங்க இனிமே வரவே கூடாது. நீ ஓடி போறது அவங்களுக்கு உதாரணமா இருக்கணும். நமக்கு பின்வாங்குற பழக்கம்லாம் இல்லைங்க, நீங்க கிளம்பலாம். அனைவருக்கும் வணக்கம். இனிமே என்னோட வீடியோ நம்மளோட ரோட் சைடு அம்மானிஸ் சேனலில் எப்போ வரும்னு தெரியாது. காரணம் என்னென்னா, யூடியூப்பில் பேசுகிற எல்லாரையும் கைது பண்ணுறாங்களாம், அரெஸ்ட் பண்ணுறாங்களாம். அதுவும் அவதூறு பரப்புகிறவங்களன்னு சொல்லி ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் தமிழக அரசுக்கிட்டேருந்து வந்திருக்கு. ஸோ நீங்கள் எல்லாருமே கவனிச்சிருப்பீங்க, முன்னா நேற்று சாயந்தரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இந்த வதந்திங்களை பரப்புகிறவங்கள அரெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லி ரெட்பிக்ஸ் சேனலை சேர்த்த ஃபிலிக்ஸ் சாரையும் அதே மாதிரி சமூக ஊடகத்தில் இருக்கிற நிறைய பேரை பார்த்திங்கன்னா கைது பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க சொல்கிற காரங்கள் தப்பான விஷயத்த டைரக்ஷன் பண்ணுறாங்க, அதாவது வதந்திகளை பரப்புகிறாங்க. பார்க்கும்போது வேடிக்கையாக இருந்தது. என்னடா இது, இந்த தமிழ்நாட்டில் நமக்கு பேசுகிறதுக்கு கூட உரிமை இல்லையா, பயப்பட வேண்டியது இருக்கா? ஸோ நான் கூட வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் யோசித்தேன், மேபி நம்ம பேசிட்டா நம்மளையும் கைது பண்ணுவாங்களா. ஆனால் நம்ம நியாயமான விஷயத்த பேசுகிறோம். இது வரைக்கும் நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ கூட நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள். கரூரில் அந்த மக்கள் பேசுனதை மட்டும்தான் நம்ம எடுத்து சொல்லியிருப்போம். இந்த இடத்துல இந்த மேடம் இப்படி பேசியிருக்காங்க, இங்கே இந்த வயதானவர் இதை சொல்லியிருக்காரு, கரூரில் அங்கே கடையில் வேலை செய்கிறவங்க இதை பேசியிருக்காரு, அந்த ஊரில் இதுதான் நடந்திருக்கு, மக்கள் பொதுவாக பரவலாக ஒரு 70-80% மக்கள் இதுதான் பேசுகிறாங்கன்னு சொல்லி தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கோம். அந்த ஃபுட்டேஜஸும் அதில் அட்டாச் பண்ணியிருக்கோம். காப்பிரைட் இஷ்யூனால என்னால் எது கொண்டு வர முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு அதை கொண்டு வந்திருக்கோம். இதே தானே ரெட்பிக்ஸில் ஃபிலிக்ஸும் பண்ணியிருக்காரு. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த விஷயத்தை விளக்கி தமிழில் சொல்லியிருக்காரு. நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணி, அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிங்கன்னு சொல்லி 2-3 பேருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாரு, 2-3 ஆடியோ கிளிப்பிங்ஸ் போடுறாரு. அதாவது அவருக்கு வந்த விஷயங்கள், அவருக்கு கிடைச்ச ஆதாரங்களை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. தொடர்ந்து 4 நாளாக அவர் போட்ட வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம தமிழக வெற்றி கழக நிர்வாகிகிட்டையும் பொதுமக்கள்கிட்டையும் அது மிகப்பெரிய லெவலில் போய் சேர்ந்துருக்கு. ஸோ இதை தெரிஞ்ச உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது நியூஸ் சேனல் கூட கிடையாதுங்க, சாதாரண ஒரு யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனலில் இவர் இப்படி பேசுகிறாரு, நமக்கு எதிராக பரப்புறாரு, மக்கள்கிட்ட உண்மையை கொண்டு போய் சேர்க்குறாரு, ஸோ தூக்கி அவர் அரெஸ்ட் பண்ண சொல்லி விடிய காலையில், அதாவது ஏர்லி மார்னிங் அவர் வீட்டுக்கு போய் அவரை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஸோ அதனால தான் சொன்னேன், இதுக்கப்புறம் இந்த சேனலில் வீடியோ எப்போ போடுவேன்னு தெரியாது, மேபி வழக்கு போட வாய்ப்புகள் இருக்குது, நீ இனிமேல் வீடியோ போடக்கூடாதுன்னு சொல்ல வாய்ப்புகள் இருக்குது, என்ன வேணா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஸோ அதனால் ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி முன்னாடியே அதை தெரியப்படுத்திக்கிறேன். ஆனால் திமுகவை சேர்ந்த நிறைய பேர், யூடியூப்பில் நிறைய பேர் உட்காந்துக்கிட்டு விஜயண்ணனையும் அவங்க குடும்பத்தையும் நம்ம அரசியல் வரலாறும் நம்ம கொண்டு வர விஷயத்தை பற்றிலாம் தப்பாக கொச்சை அசிங்கமாலாம் பேசுகிறாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ரோஸ்ட் பிரதர்ஸ் என்ன பண்ணுறாங்க, யூடியூப் சேனல்னு சொல்லி அவங்க என்ன நடத்துகிறாங்க உங்களுக்கு தெரியும். அவங்க பேசுகிற விஷயம் நம்ம காது கொடுத்து கேட்க முடியுமா? இந்த படத்தில் ஏ ரேட்டட்ன்ற மாதிரி யூடியூப் சேனலையும் ஏ ரேட்டட் கொண்டு வந்தால் முதல்ல அந்த சேனலுக்கு தான் ஏ ரேட்டட் கொடுக்கணும். ஆனால் அந்த மாதிரி அசியசியமாக பேசுகிறது, கொச்சையாக பேசுகிறது, நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அவங்க மட்டும் கிடையாது, திமுக சார்ந்த நிறைய யூடியூப் சேனல் இருக்குது. எடுத்த ஒரு லிஸ்ட்டே நம்ம சொல்லலாம். அவங்களாம் இப்பவும் பேசிட்டு தானே இருக்காங்க. அவங்க மட்டும் வதந்தி பரப்பலையா? அவங்க எவ்வளோ வதந்தி பரப்புகிறாங்க, எவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாங்க, தப்பான விஷயங்களை எவ்வளோ ஷேர் பண்ணாங்க. அவங்களாம் இப்போவும் வெளியே நடமாடிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு ஃபேக்டான ஒரு விஷயத்தை எடுத்து பேசினா கைது பண்ணுவோம். அதாவது உதாரணம் சொல்லணும்னா, நீ எங்களை பற்றி பேசினா, உண்மையாக பேசினா உன்னை தூக்கி நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இது நான் நிறைய வாட்டி யோசித்தேன் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி, இதை நம்ம சொல்லணுமா வேணாவா. சரி, நான் அவர் இவ்வளோ விஷயம் பேசியிருக்காரு, அவர் பேசுனது எதுவும் தப்பாக இல்லையா, அவர் பேசுனது எதனா தப்பாக போர்ட்ரேட்டாக இருந்தால் பரவாயில்ல, தப்பாக எதுவும் பேசலை, அவர் மத கலவரம் கொண்டு வரல, மொழி கலவரம் கொண்டு வரல, ஸோ ஒரு தலைவசமாக அவர் பேசல, அவர் எல்லாத்தையும் தான் பேசுகிறாரு, ஒரு கட்சி சார்ந்து மட்டும் பேசல. அந்த மாதிரி ஆன்லைனில் பேசுகிற நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் ஐடியை சஸ்பெண்ட் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். நம்ம தமிழ்நாட்டில் வாழணும்னா, இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம இருக்கணும்னா அரசாங்கம் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு இருக்கணும், இல்லை திமுகவுக்கு ஆதரவாக பேசணும். அப்போ மட்டும்தான் தமிழ்நாட்டில் நம்மளால் இருக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபிலிக்ஸ் அவர்கள் கூடிய விரைவில் வெளியே வரணும். அவங்க ஒய்ஃபு ப்ரெஸ்ஸில் பேசின ஒரு வீடியோ பார்த்தேன், ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஆல்மோஸ்ட் ஒரு 40 பேர் 41 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லி நம்ம ரொம்ப மனவேதனையில் இருக்கும்போது, ஒரு சைடு இப்படிலாம் நடந்துட்டு இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 7 மணிக்கு போலீஸ்காரங்க எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் ஹஸ்பண்ட் அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போனது. எனக்கு அவங்க சொன்னது வந்து கமிஷனர் ஆஃபீஸ்ன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு எந்த தகவலும் தெரியல. நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூட போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்தாங்க. அவங்ககிட்டயும் நான் கேட்டேன், கமிஷனர் ஆஃபீஸ்னாங்க. எனக்கு அதுக்கப்புறம் ஒரு தகவலும் யாருமே எனக்கு சொல்லலை. திடீர்னு வந்து அவங்க
மெடிக்கல் ரிப்போர்ட்டை வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு மெடிக்கல் செக்கப்புக்காக போய் பார்த்துருக்குறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்கும்போது அவங்க ஃபர்ஸ்ட் வந்து பிளட் ப்ரெஷர் செக் பண்ணி பார்த்தப்ப வந்து ரொம்ப ஹையாக இருந்திருக்கு. என்னடா இவ்வளோ ஹையாக இருக்கே ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இசிஜி எடுத்து பார்த்துருக்குறாங்க. வேரியேஷன் ரொம்ப இதாக இருந்திருக்கு. எனக்கு வந்து பர்சனலாக ஐஓ வந்து என்கிட்ட என்ன சொன்னார்னா, இவருக்கு கார்டியாக் அரெஸ்ட் வந்திருக்குது, ஆனால் அவருக்கு அது பெயின்லெஸ்ஸாக இருந்தனால அவருக்கு அந்த பெயினை உணர முடியல இப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்கிட்ட வந்து ஐஓ வந்து என்கிட்ட சொன்னார் அவர். இது மட்டும் இல்லாமல் நான் இப்போ வந்து என்னை வந்து உள்ளார கூட விட மாட்டேங்கிறாங்க. ஒரு வைஃபாக இதே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருந்தானே நான் என் ஹஸ்பண்ட் பக்கத்தில் தானே உட்காந்துருப்பேன். நான் 41 பேர் வந்து கரூரில் வந்து இறந்ததுக்காக ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது எங்களுக்கு. எங்கள் ஹஸ்பண்டையும் ஒரு ஆளை சேர்த்துறாதீங்க ப்ளீஸ். என்னால் இதுக்கப்புறம் முடியாது. டாக்டர் இட்செல்ஃப் ஹஸ் டோல்ட் தட் எஸ் he had a cardiac arrest அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. எனக்கே உடம்பு ரொம்ப முடியல. எதுக்குங்க இவ்வளோ இது காலையிலேருந்து இப்போ வரைக்கும் நான் ரோட்லேயே நிற்கிறேன். நான் சைடாக பெட்ரோட்டில் அவ்வளோ நேரம் நின்னேன். அதுக்கப்புறம் எனக்கு இன்டிமேஷன் வந்துச்சு. நான் இங்கே வந்துட்டு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 4 hours நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் இப்போ சொல்கிறாங்க நீங்கள் வெளியில் போங்க ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில் போங்கன்னா நாங்கள் எங்கே சார் போகிறது? வேர் ஷுட் ஐ கோ when my husband is inside the campus ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க இத்தனை இஷ்யூஸ் இருக்குது உங்கள் ஹஸ்பண்டுக்கு, அதனால நாங்கள் அப்சர்வேஷனில் வச்சுட்டு தான் we will be taking him to the court அப்படிங்கிறாங்க. இந்த இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பார்க்கவே கூடாது. as a wife-ஆ எனக்கு என்னோட டியூட்டி நான் பண்ணணும்ல. எல்லாருக்குமே அவங்க ஹஸ்பண்டுக்கு என்னென்ன பிரச்சனையோ அது கண்டிப்பாக வந்து பண்ணணும் சார். ஒரு ஒய்ஃபோட டியூட்டி அது கூட என்னை பண்ணக்கூடாத அளவுக்கு என்னை இப்படி அர்த்தப்படாது சார். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்னை சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் ரொம்ப நினைக்கிறேன். நான் என்னை எதுக்கு சார் இப்படி பண்ணுறீங்க? காலையிலேருந்து ஸ்டாண்டிங் ஓரளவுக்கு ஐ கேன் டாலரேட். நாங்கள் என்ன சார் இப்படி பண்ண அவங்க எங்கள் ஹஸ்பண்ட் வந்து என்ன சார் வீடியோ எடுத்து ஒரு வீடியோவில் வந்து ஒரு பர்டிகுலர் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் செப்டம்பர் 28 வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து வர்பாட்டமாக இங்கிலீஷில் இருந்தது, அது அப்படியே தமிழில் வந்து சொன்னது தான் சார். வேறு எந்த இதுவும் செய்யலை. இந்த இதுக்காக கேஸ் போட்டிருக்கிறாங்க. சரி ஓகே, நான் இப்போ அதெல்லாம் விட்டுருங்க, கேஸ் போட்டதெல்லாம் விட்டுருங்க. ஒருத்தருக்கு ஹெல்த் ப்ராப்ளமாக இருக்குது, ஒருத்தருக்கு கார்டியாக் அரெஸ்டே இருந்திருக்குன்னு ஐஓ சொன்னார் எனக்கு. டாக்டர்ஸ் என்கிட்ட சொல்லலை, ஏன்னா டாக்டர்ஸ்லாம் என்கிட்ட பேச முடியாது. ஐஓவே என்கிட்ட சொன்னார் he had a cardiac arrest and that was பெயின்லெஸ்ஸாக வந்திருக்கு அவருக்கு, அவருக்கே அது அறியாமல் வந்திருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒய்ஃப் வந்து கூட நிற்கக்கூடாதுங்கிறது வந்து எவ்வளோ பெரிய இதோட ஒரு பனிஷ்மெண்ட் எப்படி சார் கிடைக்கும்? யாருக்கு கிடைக்கும்? நான் என்ன சார், நாங்கள் என்ன சார், நாங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல சார். நாங்கள் வரவே கூடாது, நீங்க ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில நில்லுங்க, அவுட் ஆஃப் த கேம்பஸ்ல நில்லுங்கன்னு சொன்னா என்ன பண்றது? அவுட் ஆஃப் த கேம்பஸ்ல நில்லுங்க. நீங்க யூ ஆர் நாட் எலிஜிபிள்னு சொன்னா நீங்க as a wife I have got every right, citizen of India, citizen தமிழ்நாட்டில் இருக்கிற, நான் தமிழ்நாட்டில் வாழ்றேன் சார், எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு சார். ஒரு ஹஸ்பண்டை பார்க்கக்கூடிய எல்லா உரிமையும் எனக்கு இருக்குது. என்ன நீங்க வெளியில போன்னு சொல்றாங்க. இதை வேணா என்ன சொன்னா எனக்கு அழுக முடியல. எனக்கு இதுக்கப்புறம் தமிழ்நாடு இந்த அளவுக்கு வந்து என்ன வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் என்னை பர்மிட் பண்ண சொல்லுங்க. ஐ வாண்ட் டு கோ அண்ட் மீட் மை ஹஸ்பண்ட். அதே மாதிரி விஜய் அண்ணன் பேசின இடம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கரூர் மாவட்டத்தில் அவர் பேசும்போது அவர் பக்கத்திலே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் ட்ரெண்ட் பண்ணுறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை தெரில. ஆல்மோஸ்ட் ஒரு 500 மீட்டர் தான் இருக்குது அக்ஷயான்ற ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த மயக்கம் போட்டவங்க, உடம்பு சரியில்லாமல் இருந்தவங்களெல்லாம் ஏன் அங்கே கொண்டு போகாமல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி எழும்புது. அது யோசிக்கும் போது அது ஃபேக்டான விஷயம். கிட்டேயே ஒரு விஷயம் இருக்கும்போது ஏன் அவ்வளோ தூரம் 7 கிலோமீட்டர் இருக்கான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், 7-8 கிலோமீட்டர் தாண்டி ஏன் கூட்டிகிட்டு போகணுன்ற ஒரு கேள்வி இருக்குது. அதே மாதிரி ஒரு மேடத்தோட இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 4 பேர் இருந்தாங்க ஆம்புலன்ஸில், நான் என்னோட சொந்தக்காரங்களை ஏற்றிட்டு ஏறுறேன், சொந்தக்காரங்களுக்கு உடம்பு முடியெல்லாம் போகும்போது ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அந்த ஆம்புலன்ஸில் ஏறும்போது 4 பேர் மயக்கத்தோடு இருந்தாங்க. அங்கே பக்கத்தில் இருக்க நர்ஸ் கிட்ட கேட்கும்போது இல்லை அவங்க உயிரோட தான் இருக்காங்க, மயக்கம் போட்டிருக்காங்க, இல்லை டாக்டர்
டாக்டர் சந்தேகமாக இருக்குது பல்ஸை செக் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவங்க பல்ஸ் செக் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க இல்லை பல்ஸ்லாம் இருக்குது, உயிரோட தான் இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் போயிட்டா சரியாயிடும்னு சொல்லியிருக்காங்க. 2-3 வாட்டி இந்த மேடம் சொல்லியிருக்காங்க பல்ஸ் பார்த்தீங்களா ஓகே தானே, அவங்க ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் இறங்கி இவங்க அவங்க சொந்தக்காரங்களை கூப்பிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு உள்ளே போயிட்டாங்க. அவங்க மயக்கமாக தான் கூப்பிட்டு போய் ட்ரிப்பெல்லாம் ஏற்றி அவங்க ஓரளவு குணமடைகிற மாதிரி இருக்காங்க. உடனே அங்கே இருக்கிற ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க உங்கள் கூட ஆம்புலன்ஸில் வந்து அந்த 4 பேர் இறந்துட்டாங்கன்ட்டு. ஸோ அவங்களுக்கு ஒரே ஷாக்கிங். அவங்க நிறைய மீடியாவில் இதை பற்றி பேசியிருக்காங்க, ஆனால் யாருமே டெலிகாஸ்ட் பண்ணல. ஒரே ஒரு மீடியா மட்டும் அந்த விஷயத்த வெளியே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை கேட்டோன்னா அவங்களுக்கும் சந்தேகம் வந்து அவங்க ப்ரெஸ் கிட்ட சொல்கிறாங்க இப்படி நடந்திருக்கு, இதுக்கு யார் காரணம், இதுக்கு யார் காரணம், அதை தான் நம்மளும் கேட்கணும். இது நான் பேசலை, நான் புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சொல்லலை. கரூரில் இருக்கிற மக்கள் கிட்டத்தட்ட 70 to 80% அங்கே இருக்கிற ஜனங்க மக்கள் எல்லாருமே விஜய் மேலே யாருமே குறை சொல்லவே இல்லையே. விஜய் வந்தார், அவர் வந்தனால தான் இறந்தாங்கன்னு சொல்லவே இல்லையே. அவர் வந்தார், அவர் கொடுத்த இடத்துல நின்னாரு, பேசினார். விஜயனும் அவர் கொடுத்த லேட்டஸ்ட்டாக கொடுத்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் எவ்வளோ உருக்கமாக பேசினாருன்ட்டு. நாங்கள் எந்த தப்பும் பண்ணலையே, அவங்க கொடுத்த இடத்துல வந்து தானே நாங்கள் பேசணும், எங்களுக்கு ஏன் இந்த விஷயம் நடந்திருக்கு, ஏன் சார்பாக ஆன்லைனில் பேசுகிறவங்களாம் அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னும் போது என்ன நியாயம், எதுவாக இருந்தாலும் என்னை வந்து பாருங்கள், நான் ஆஃபீஸ்லையும் என் வீட்டிலேருந்து தான் இருப்பேன், போல்டாக ஒரு ரிப்ளை ஒன்று கொடுத்துருக்காரு பாருங்கள். ஸோ அந்த மேடம் சொல்கிறாங்க இந்த மாதிரி விஷயம் சொல்லும்போது நம்ம யாரை ப்ளேம் பண்ணுறது சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள், கரூர் மாவட்டத்தில் இருக்க நிர்வாகிகள்லாம் அவங்களும் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க, ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க, ஜிஹெச்சுக்கு அங்கே போயிருக்காங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. இந்த விஷயங்கள் நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகும்போது ஸ்ட்ரக்சரில் ஏற்றிட்டு போகும்போது இவங்க எல்லாருமே போயிருக்காங்க, போகும்போது தடுத்து நிறுத்திருக்காங்க. ஆனால் எல்லாருமே ஒயிட் ஷர்ட் போட்டிருக்காங்க. யார் நீங்கன்னு கேட்டோம்னா நாங்கள் இந்த மாதிரி தமிழக வெற்றி கழகம் சொன்னோன்னா நீங்களும் உள்ளே போகக்கூடாது, உள்ளே யாரும் அலோடு இல்லை அப்படின்றாங்க. அப்போ எல்லாருமே சொல்கிறாங்களே, ஏன் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த யாருமே ஹாஸ்பிட்டல் வந்து பார்க்கல, ஏன் எட்டி கூட்ட பார்க்கல, ஏன் 2ஆம் கட்ட தலைவர்கள் எங்கே போயிட்டாங்க, ஏன் விஜய் வரல, இவ்வளோ கேள்விகள். விஜய்னா ஏன் வரலன்றது அவரே ஓப்பனாக அவரோட வீடியோவில் சொல்லிட்டார். அது வேலிடான ரீசன். அவர் வந்திருந்தா இதுக்கு மேலே ஒரு விஷயம் நடந்திருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்க, அவர் அங்கே பேசும்போதே நிறைய செருப்புகள் பறக்குது, நிறைய பேர் அசிங்கசியமாக திட்டுறாங்க. பேக்லேருந்து ஒருத்தர் வீடியோ எடுத்திருக்காரு, இவனுங்க சிரிச்சிங்கன்னே அசிங்கசியமாக திட்டுறாங்க விஜய் அண்ணன். ஸோ யார் ஒரு தொண்டனா ஒரு தோழனா இருந்தால் அந்த இடத்துல செருப்பு எடுத்து வீசி இருக்க மாட்டாங்க. 2-3 கொஸ்டின்ஸ் வருது, அட்டென்ஷன் ஷீக் பண்ணுறதுக்காக அங்கே நிறைய பேர் மயக்கம் போட்டது விஜய் எனக்கு தெரியப்படுறதுக்காக செருப்பை வீசினாங்க. அப்படி இருக்கவன் எப்படி அசிங்கமாக திட்டுவான், செருப்பை வீசுறாங்க, இங்கேருந்து கிளம்பி போடான்றாங்க, ஊரை விட்டு போடான்றாங்க. இந்த ஆடியோலாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க, எக்ஸ்லையும் இன்ஸ்டாகிராமில் இதெல்லாம் பயங்கர வைரலாக சுற்றிட்டு இருக்கு. அப்படி எப்படி சவுண்டு விட்டுருப்பாங்க. ஸோ செந்தில் பாலாஜி அவர்கள் ஹாஸ்பிட்டல் உள்ள போகிறாங்க, திமுக சேர்ந்த நிர்வாகிகள் எல்லாருமே போகிறாங்க, அன்பில் மகேஸ்வர் அது இவங்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போகிறாங்கன்னா ஏன் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் அவங்க உள்ளே வரும்போது ஏன் தடுத்தாங்க, எதனால் தடுத்தாங்க? இதை நான் சொல்லலை, இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை உறுதியாக சொல்கிறேன், இது என்னோட கருத்துக்களே கிடையாது. அங்கே இருக்கிறவங்க அங்கே இருக்கிற பசங்க பேசின விஷயங்கள் ப்ரெஸ்ஸு முன்னாடி அவங்க சொல்கிறாங்க எங்களை உள்ளே விடலைன்றாங்க. ஸோ இதுக்கு யார் பதில் சொல்லுவா? முனைப்பவங்கள் தாண்டோன்னே அவரை வந்து உள்ளே போக சொல்லிட்டாங்க. அவர் வெளியே உட்காந்து லைட்டை போட்டு பாதி மக்கள் பார்த்துட்டு அப்படியே கிளம்பியிருப்பாங்க. அவர் உள்ளே போனனால தான் மக்கள் பின்னாடி இருந்த மக்கள்லாம் முன்னாடி வந்துட்டாங்க. சரிங்களா, அது ஃபர்ஸ்ட் காரணம். அது இல்லாமல் அவர் வந்த உடனே திடீர்னு எங்கேருந்து ஒரு அலை மாதிரி கும்பல் வந்துன்னே தெரியல. ஒவ்வொரு சந்திலுமே பசங்க அடிச்சுக்கிட்டாங்க. ஆனால் அங்கே அந்த வேலுச்சாமிபுரத்துலேயே நேற்று நியூஸில் போட்டிருந்தாங்க, ஒரு அண்ணன் வீட்டுக்காரர் பேசியிருந்தாரு, எங்கேருந்து பசங்களாம் வந்தாங்க, கையில் என்னமோ வச்சுருந்தாங்க. என்னோட அண்ணன் பையன் அவன் சட்டை கிழிஞ்சிருக்கு, பாதி பேர் தொண்டலோட சட்டை பிளேடு போட்ட மாதிரி கிழிஞ்சிருக்கு. சரிங்களா, இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல. நாங்களும் கீழே விழுந்தவங்கள தூக்கி விட்டு தான் பார்த்து ஆம்புலன்ஸ் ஏற்றி விட்டுருக்கோம். சம்பந்தம் இல்லாமல் டக்குன்னு 25 ஆம்புலன்ஸுக்கு மேலே எப்படி வந்துருந்தால அடுத்த 2 மணி நேரத்தில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா திமுகன்னு போட்டு ஃப்ளெக்ஸ் ஓட்டிருக்காங்க. இதெல்லாம் எப்படி என்னன்னு எங்களுக்கு தெரியுங்க சார். சரிங்களா, இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நேற்று அந்த அரெஸ்ட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா பவுன் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நல்லது மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க ஓகே, அவரோட பொருள் காரெல்லாம் சீஸ் பண்ணுற அளவுக்கு அதில் என்ன இருந்துச்சு? எதுக்கு பொருள் போனா போயிட்டு போகுது, உசுறு போயிடுச்சு, அது சரிங்களா தப்பு இல்லைண்ணே. ஏன்னா எங்க மேல ஒரு தப்பு கூட கிடையாது. எங்களால முடிஞ்ச அளவுக்கு நான் மக்களை காப்பாற்ற தானே பார்த்தோம். சரிங்களா, நான் என்ன சொல்றேன், ஒரு உசுரை காப்பாத்துறேன். சரி, என் உசுரை பணம் வச்சு நான் ஒரு உசுரை காப்பாத்தினேன். எங்க மனம் என்னன்னு எனக்கு தெரியும். ஜிஹெச் போனாங்க, நாங்க போன வழி எங்களவே உள்ள விட மாட்டேங்கிறாங்க. நாங்க வெள்ள சட்டை போட்ட மாதிரி யாரு என்னன்னு கேக்குறாங்க, எங்க இருந்து வரீங்க, என்ன கட்சி கேக்குறாங்க. எல்லாமே அவங்க ஆளுங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப மோசமான ஆளுங்க அவங்க எல்லாம். சார் டிச்சி ரைட் சைடுல உள்ள டிச்சியை மூடவே இல்லை சார். லெஃப்ட் சைடுல இவ்வளவு பெரிய ஒரு ஆள் உழுவுறதுக்கு குழி, அதுல 5 பேர் விழுந்தாங்க. நாங்க தூக்கி விட்டோம், நேர்ல இருந்து நாங்க தூக்கி விட்டோம் சார். அவ்வளவு ஒரு பொது கூட்டம் நடக்குது, அந்த இடத்துல ஒரு மூடணுமா கூடாதா? இதுக்கு முன்னாடி ஏடிஎம் கூட மீட்டிங் நடந்துச்சு, அப்பயும் மூடல, இப்பவும் மூடல. அவ்வளவு ஒண்ணுனே லைட் ஹவுஸ் டைம் இவ்வளவு பிரச்சனை வந்து போட்டா சண்டே மூணுமா போறாங்க. அழகா மக்கள் அப்படியே 4 இடம் கேட்டேன் சார். என்னமல எங்கமேடு சர்ச் கார்னர் இங்க பழைய ஜிஹெச் ரோட் அப்படியே லைட் ஹவுஸ் வந்திருப்பாங்க. எல்லா மக்கள் அப்படி பாரு, எங்க அவுட்ல வச்சு எல்லா மக்களும் மொத்தமா ஒண்ணுக்குள்ள என்னென்ன ஆகும். அதே மாதிரி தமிழ்நாட்டில்
பல இடத்துல, பல பகுதியில், பல தொகுதியில் பார்த்தீங்கன்னா மாணவர் அமைப்பு, மாணவர் சங்கம் சொல்லி ஒரு சங்கத்தோட பேரை கீழே போட்டு விஜயனை வன்மையாக கண்டிக்கிறோம், இத்தனை பேர், அதாவது 41 பேரை பலி வாங்கி அரக்கனேன்னு சொல்லி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா போஸ்டர்ஸ் தமிழ்நாட்டில் பல பகுதி, மதுரை, போரூர், சேலம், மதுரை எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா போஸ்டர் ஒரே ஃபார்மேட்டில் போஸ்டர் ஓட்டுறாங்க. ஸோ ஆரம்பத்தில் நம்ம தோழர்கள்லாம் நைட்டு போய் கிழிச்சிட்டாங்க. இது போக அதிகரிக்கும் போது எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது முன்னாடி காலத்திலையும் நடந்திருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஜெயலலிதா அவங்க இருக்கும்போதும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் டைம்லலாம் இந்த விஷயங்கள் கண்டன போஸ்டர் ஒட்டுறது நடந்திருக்கு. அது எப்படின்னா நைட்டு ஒட்டிட்டு போயிடுவாங்க. இது யாரும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, எதிர்கட்சியெல்லாம் பேச மாட்டாங்க. நான் இப்போ இருக்கிற காலகட்டம் வேறு. எல்லாருமே விஜயன் மேலே அளவுக்கு கடந்து அன்பு வச்சுருக்காங்க. போஸ்டர் ஒட்டும் போது நிறைய நிர்வாகிகள் போய் நிறுத்துறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க. யாரை கேட்டு ஒட்டுறேன்னும் போது இந்த மாணவர் சங்கம், மாணவர் அமைப்பெல்லாம் கிடையாது. ஸோ திமுக காரங்க போஸ்ட் கொடுத்து விட்ருக்காங்க, லோக்கலில் இருக்க திமுக கொடுத்து விட்ருக்காங்க, அவரு கொடுத்து விட்ருக்காரு, இவரு கொடுத்து விட்ருக்காரு. பாக்கெட்டில் திமுக ஸ்டாலின் அவர்களோட ஃபோட்டோ வச்சிருக்காரு, அவர் வந்து நின்று சேலத்தில் பேசுகிறாரு. ஸோ நம்ம நிர்வாகி எல்லாருமே அவங்கெல்லாம் 2 பேர் 3 பேர் வந்து ஒட்டுறாங்க அந்த போஸ்டரை. நம்ம நிர்வாகிகள் 10-15 பேர் போய் டோட்டலாக காலி பண்ணிட்டாங்க. எங்கெங்கே போஸ்டர் ஒட்டியிருக்காங்களோ அந்த இடம் எல்லா இடத்துலையும் போய் கிழிக்கிறாங்க. ஸோ இது எப்படி திமுகவால் பண்ண முடியுது? ஸோ ஒரு அமைப்பு சொல்லாமல் இதை பண்ணுவாங்களா? ஒரு திமுக அரசு சொல்லாமல் இது ஒரே ஃபார்மேட்டில் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒட்ட முடியுமா? அந்த தலைமை சொன்னால் தானே பண்ண முடியும். ஸோ எல்லாருமே ஒட்டுறாங்க. அந்தளவு அந்த மனுஷன் என்னங்க தப்பு பண்ணிட்டாங்க? மக்களுக்கு நல்லது செய்ய வரணுன்ற ஒரு தப்பா? அந்த மனுஷன் அந்த மாதிரி ஒரு மக்கள் மத்தியில் போர்ட்ரே பண்ணி இப்போ தெரிஞ்சிச்சுல, மக்களே வெளியே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்களே. எல்லாருமே கரூரை சுற்றி கேட்டு பாருங்க, அங்கே இருக்கிற பாதி மக்கள் சொல்கிறெல்லாம் கேட்கும்போது ஷாக்காக இருக்குது. ஒருத்தர் கத்தியில் குத்திருக்காங்கன்றாங்க, சட்டையை கிழிச்சிருக்காங்கன்றாங்க, முகத்தில் காய இருக்குன்றாங்க. இதெல்லாம் கேட்கும்போது கூட்டத்துக்குள்ளே யார் பூந்திருப்பா? யார் இதை செஞ்சுருப்பா? எதனால் செஞ்சுருப்பாங்க? இப்போ இவங்க நினச்சிட்டாங்க இந்த பழியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து விஜய் அவர்கள் மேலே போட்டால் ஒரு 2 நாள் 3 நாளைக்கு அப்புறம் விஜய் அவர்களை வந்து கட்சியை கலைச்சிருவார். எப்பா இந்த அரசியல் எனக்கு பயமாக இருக்குது, என்னால் இத்தனை பேர் இறந்துட்டாங்க, எனக்கு இந்த அரசியல் வேணாம், கட்சியை கலைச்சிட்டு நான் திரும்ப நடிக்க போவேன்னு சொல்லிடுவாங்கன்னு அவங்க நினச்சாங்க. ஆனால் அந்த மனுஷன் வந்து நின்று ஓப்பனாக மக்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிட்டு போன இருப்பாங்க. இனிமேல் நம்ம பார்ட்டி, இனிமேல் நம்ம கட்சி, இனிமேல் நம்ம சுற்றுப்பயணம் அதிக சக்தியோட வலுவோட நம்ம திரும்ப பயணிப்போம்னு சொல்லிட்டாரு. ஸோ டோட்டலாக எல்லாருமே காலி. ஒருத்தன் வாயை திறக்கிறாங்களா? இவ்வளோ பேர் ஆன்லைனில் கதறிட்டு இருந்தாங்க, இப்போ அவங்களாம் எங்கே போயிட்டாங்க? ஸோ அவங்கெல்லாம் சைலண்டாக, ஐயோ இந்த மனுஷன் இதை வச்சு முடிச்சிட்டான்ப்பா, இனிமேல் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா கரூர் மக்கள், அந்த மக்கள் இறங்கி வந்து பேசலைன்னா இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட நிலைமை என்னன்றது நமக்கு தெரியாது. ஒவ்வொரு மூலையிலேருந்து ஒவ்வொருத்தர், ஒரு அம்மா வந்து பேசுகிறாங்க, ஒரு வயசான ஒருத்தர் வந்து பேசுகிறார், ஒரு வீட்டில் ஒரு பையன் வந்து பேசுகிறான், அவன் மாடியிலேருந்து பார்த்த விஷயத்த சொல்கிறான். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாருமே காமனாக சொல்கிற விஷயம், இந்த கட்டுப்பாடு சரியில்லை, இவங்க கொடுத்தது இந்த காவல்துறையோட கட்டுப்பாடு சரியில்லை, யாரும் பாதுகாப்பு கொடுக்கல, இவ்வளோ பெரிய ஆள் வர்றாரு, இத்தனை பேர் 2-3 நாள் டிவியில் நாங்கள்லாம் பார்க்குறோம், எங்களுக்கே தெரியுது கூட்டம் வரும்ன்ட்டு, இந்த காவல்துறைக்கு தெரியாதா, இந்த கவர்மெண்ட்டுக்கு தெரியாதா? எல்லாருமே காமனாக ஒரு விஷயம் பேசும்போது தான் ஓரளவுக்கு ஓகே, மக்களுக்கு நம்ம மேலே ஒரு தப்பான அபிப்பிராயம் இல்லை, அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களே. ஸோ 40 பேர் 41 பேர் இறந்ததுக்கு நம்ம மனசெல்லாம் எந்த அளவுக்கு துடிக்குதோ அதை விட ட்ரிபிள் மடங்கு விஜய் அண்ணனுக்கு இருக்குன்றதை அவர் பேசின அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த போஸ்ட் ஓட்டுறவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த இடத்துல ஓட்டினாலும் தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் அதை கிழிச்செறிஞ்சு அந்த இடத்துல வந்து நிற்பாங்க. அதுக்கு மெயின் உதாரணம் நீங்கள் இப்போ ஆன்லைனில் பார்க்குற வீடியோஸ். அவ்வளோ வாக்குவாதம்ங்க, நிறைய பேர் அண்ணனுக்காக நின்று பேசுகிறாங்க. இனிமேல் நீ எந்த இடத்துல ஓட்டினாலும் இதுக்கான ஆக்ஷனை நாங்கள் எடுப்போம். அங்கே லோக்கலில் இருக்க ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண போயிருக்காங்க. நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ ஒருத்தனை அழிக்கணும்னா எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க பாருங்கள். எத்தனை பேர் இறங்கி இந்த ஆளை காலி பண்ணணும், இந்த ஆளுக்கு இவ்வளோ கூட்டம் கூடுது, இந்த மாதிரி கூட்டம் கூடனா 2026 களம் மாறிடும்ன்ற தெரிஞ்சே ஒரு மிகப்பெரிய கேமை விளையாடி இருக்காங்க. எங்களை யாரு அமைதியா இருந்தா எப்படின்னா அமைதியா இருக்க 2 பேர் கேள்வி கேட்டாலுங்க நீங்க சொல்லுங்க. என்ன சொன்னீங்க? நான் ஒண்ணு காட்டுங்க, கீழே போடுங்க.
ஹலோ சார் வணக்கம். சொல்லுங்க சார். சார் அன்வர் பாஷா தமிழக மாணவர் சங்கம். சொல்லுங்க சார். சார் நான் குளச்சல் நகர தாவேக்கா. சொல்லுங்க சார். சார் ஒரு போஸ்டர் நம்ம மாவட்டம் ஃபுல்லா மாநிலம் ஃபுல்லா கடந்து இதாகிட்டு இருக்கு. அதுல உங்க பேர் போட்டிருக்காங்க. அதுக்கு உள்ள நிலப்பாடு என்ன? நாங்க 2018 இருந்து மாணவர் சங்கம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார். நாங்க சுற்றறிக்கையும் பத்திரிகை செய்திக்குமே நாங்க இன்னைக்கு ஒரு சுற்றறிக்கை ரிலீஸ் பண்ணணும். அந்த தமிழ்நாடு மாணவர் சங்கம்னு யாரு ஒட்டாங்கன்னு தெரியல. அந்த ஒட்டப்பட்ட நோட்டீஸ்க்கும் தமிழ்நாடு மாணவர் சங்கத்துக்கு எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லை சார், கிடையாது. அதனால நாங்க இங்க லோக்கல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க சார், எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட்ல சார் பேசுறீங்க? சார் நான் ஸ்டேஷன்லாம் கிடையாது. நான் குளச்சல், நம்ம குளச்சல் தொகுதி இருக்குல்ல, கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் தொகுதி. ஆமா சார். அங்கே தொகுதி அமைப்பாளர். ஓகே சார். தாவேக்கா தொகுதி அமைப்பாளர். சரி சார். இல்ல, இது முடிஞ்ச அளவு உங்களோட தலைமைக்கு இது எத்தி வச்சிருங்க. இதுக்கும் மாணவர் சங்கத்துக்கும் எந்த இதுவும் கிடையாது. அதே மாதிரி அவங்க தமிழக கழகத்தின் தலைவருடைய வீட்டு வாசல் சொல்லிட்டு அவங்க போய் போராட்டம் பண்ணிருந்தாங்க. அவங்க பெரியாருடைய இயக்கங்கள் சார். வெளியே வந்துடுச்சு. அது யாரு அவங்க வச்சு எடுத்துட்டாங்க. நம்ம அவங்களுக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இது முடிஞ்சாலும் நீங்க உங்க தலைமைக்கு எப்படி எத்தி வைக்கணுமோ அதை எத்தி வச்சிருங்க. கண்டிப்பா கண்டிப்பா சார். அதெல்லாம் பண்ணாம இருக்க மாட்டோம்ல. ஏன்னா இது நடந்த நிகழ்வு யாரு மேல தப்போ சரியோ அது யாராலே சொல்ல முடியாது. அண்ணா சொன்ன மாதிரி இன்னும் வருங்காலத்தில் தமிழக வெற்றி கழகம் பல மடங்கு சக்தியோட மக்கள் முன்னாடி வந்து நிற்கும். ஸோ மக்களோட ஆதரவோட 2026 நாங்கள் களங்காணுவோம்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. மனசு முழுக்க வலி மட்டும்தான். இந்த சுற்றுப்பயணத்துல என்னென்ன மக்கள் பார்க்க வர்றாங்க, அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அவங்க என் மேல வச்சிருக்கிற அன்பும் பாசமும். அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் நான் எப்பவும் கடமைப்பட்டிருக்கிறேன். அதனாலதான் இந்த சுற்றுப்பயணத்துல மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி, அதுல எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது என் மனசுல ரொம்ப ஆழமா இருக்கும் இந்த எண்ணம். அதனாலதான் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு மக்களுடைய சேஃப்டி மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்றது, அதுக்கான இடங்களை பார்த்து பெர்மிஷன் கேட்கறது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அதை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்போம். நடக்கக்கூடாதது நடந்துருச்சு. ஆனா மனுஷன் தானே. அந்த நேரத்துல அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும் போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால கிளம்பி வர முடியும்? நான் திரும்ப அங்க போகணும்னு இருந்துச்சுன்னா அது ஒரு காரணம் காட்டி அங்க வேற சில பதட்டமான சிச்சுவேஷன்ஸ், வேற சில அசம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்க அவாய்ட் பண்ணோம். இந்த நேரத்துல சொந்தங்களை இழந்து தவிக்கிற அத்தனை குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு தெரியும் என்ன சொன்னாலும் இது ஈடையாகாதுன்னு எனக்கு தெரியும். ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருமே சீக்கிரமா கியூர் ஆகி வரணும்ன்றதை இந்த நேரத்துல நான் வேண்டிக்கிறேன். கூடிய சீக்கிரமே உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். இந்த நேரத்துல எங்களுடைய வலிகளை
எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள், தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம். இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனா கரூர்ல மட்டும் ஏன் எப்படி நடக்குது? எப்படி நடக்குது? மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கரூரை சேர்ந்தவங்க மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில சொல்லும்போது எனக்கு கடவுளே நேர்ல வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில வரும். எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்க போய் அந்த அந்த ஸ்பாட்ல நின்று நாங்க பேசிட்டோம். அதை தாண்டி எந்த தவறும் எங்க சைட்ல நாங்க எதுவுமே செய்யல. பட் இருந்தாலும் எங்க கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தோழர்கள் மேல எஃப்ஐஆர், அது மட்டும் இல்ல சோசியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள், தோழர்கள் அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருக்குச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. அவங்க மேல கை வைக்காது. நான் ஒண்ணு வீட்டுல இருப்பேன், இல்லை நான் ஆபீஸ்ல இருப்பேன். என்ன வேணாலும் செய்யுங்க. நண்பர்களே, தோழர்களே, நம்மளோட அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்கரா, இன்னும் தைரியத்தோட கண்டினியூ ஆகும்.